இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. தெய்வத்தின் குரல் ஒளி தெய்வீக திருவிழித்திலிருந்து கடந்து வருகிறது. அது தூய் ஆவியான நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். பார்க்கிறோம், நீதிமொழி புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 23வது வசனத்தை தூய் ஆவியானவர் காண்பிக்கிறார். நீதிமொழி புத்தகம் முதல் அதிகாரத்திலே 23வது தெய்வீக திருவசனத்தை தூய் ஆவியானவர் காண்பிக்கிறார். அவர் காண்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுக்கமாகவே இருக்கும். கடந்து வரலாம். என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன், என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்ன அருமையான வார்த்தை! என் எச்சரிக்கையை கவனமாய் கைக்கொள்ளுங்கள். அவர் எச்சரிக்கிறார். வருகின்ற வார்த்தை எத்தனை! என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் உன் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு, நான் என் உள்ளத்தில் இருப்பதை அவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றது, என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள்! என் எச்சரிப்பு அவர் சொல்லுகிறது. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில எச்சரிக்கை சொல்லுவாங்க. தம்பி, அங்கே போகக்கூடாது, கண்ணு அங்கே பேசக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது சொல்கிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்படி அதை கேட்டு அந்த பிள்ளைகள் நடப்பார்கள் என்றால், அப்பா அம்மா பெற்றோர்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களோட உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, வாரி கொடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஓ மை காட்! நம்மை படைத்து பராமரித்து வருகிற நம்ம அருமை ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மகனே, மகளே, என்னுடைய எச்சரிப்புக்கு செவி கொடுத்து பாவம் பண்ணாதபடி, தவறு செய்யாதபடி, அதன்படி பரிசுத்தமான நிலையை கடந்து வந்திருப்பானால் என் உள்ளத்தில் இருக்கிறதை நான் உனக்கு சொல்லுவேன், தருவேன், அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் சிந்திப்போம் என்றால் நிறைய சிந்திக்கணும். இந்த உலக சூழ்நிலைகளை நாம் சிந்தித்து கடந்து போயிட்டே இருக்க முடியும். உள்ளத்தில் இருக்கிறதை நான் உனக்கு சொல்ல வேண்டியது அந்த தூய ஆவினால் இருக்கு. இதை நான் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அந்த 16ஆம் வசனம் நிறைய சொல்லிருக்கும். அதில் 16, 13ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன கருத்துக்கள் இவற்றுக்கு? உண்மையை வெளிப்படுத்துகிறார். இனி இந்த உலகத்திலே வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும், காரணங்களையும், கருத்துக்களையும், எல்லாவற்றையும் அந்த ஆவியானவர் தானே உனக்கு சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். எந்த விதமான நெருக்கடிய, பிரச்சனைய, போராட்டம் இல்லாதபடி உன்னை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, ஆவியானவருடைய நிலையிலே, ஆண்டவருடைய செயல்களிலே நாம் கடந்து வரணும். அவர் எச்சரிக்கிறார் என்றால் நாம் அதுக்கு தந்து போயிட்டே இருக்கணும். இந்த நாட்களிலே, இந்த உலக பொல்லாத உலகம் ஓடுகின்ற வாழ்க்கை காலகட்டத்திலே அவர் எச்சரிப்பு அதிகம். அழிந்து போகிற ஆத்துமாக்க நிலையிலே அவர் எச்சரிக்கிற காரியங்கள் அதிகம். பார்க்காதே, கேட்காதே, பேசாதே என்று சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் அதிகம். அப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் அமைந்திருக்கும். அவர் தாமே நம்மை நடப்பிப்பார். தூய ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கலாம்.
என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படி அனுப்பப்பட்ட தூய ஆவியானவரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு எச்சரிப்பையும் எங்களுக்கு தூய ஆவிலை உணர்த்தி நாங்கள் தவறானதை பற்றி செய்யாதபடி பரிசுத்திலே கடந்து சென்று அனுபவித்து வாழ்ந்து கடந்து வர கிருபை செய்வீராக. ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைக்குள் எங்களை நடப்பித்தருளும், இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே. ஆமென். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை